லாக்டவுன் வரப்போதா? இந்த மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல அப்படி என்னதாங்க சொன்னாரு அப்படின்னா, கொரோனா மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸை நம்ம எப்படி எல்லாரும் ஒற்றுமையா கடந்து வந்தோமோ அதே மாதிரி இப்ப போர் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இவங்களுக்குள்ள போர் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த சுச்சுவேஷன்ஸ்ல நடக்கக்கூடிய இந்த போர் பாதிப்பையும் நம்ம கடந்து வரணும் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது என்ன போர் பாதிப்பு அப்படின்னு என்ன பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சிலிண்டர் கிடைக்கிறதே கஷ்டமாயிடுச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி பெட்ரோல் டீசல் இந்த சிலிண்டரு இது எல்லாமே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா போக்குவரத்து பயங்கரமா பாதிக்கப்படும். இதனால மருந்து உணவு ஏன் பக்கத்துல இருக்கிற கடையில கூட போய் உங்களால திங்ஸ் வாங்க முடியாது. அது எப்படி நீ சொல்ல முடியும் நான் நடந்து போய் திங்ஸ் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்க போனாலும் பொருள் கிடைக்காது. ஏன்னா அந்த கடைக்கு திங்ஸ் சப்ளை பண்றதுக்கு இன்னொரு வண்டி தானே வரணும், அந்த வண்டிக்கு பெட்ரோல் டீசல் வேணுமே. இப்ப நான் சொல்றது சின்ன வண்டிக்கு மட்டும் இல்ல, கப்பல் ட்ரெயின் அப்புறம் இந்த லாரி எல்லாமே அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் சிலிண்டர் இதுக்கெல்லாம் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு என்ன பத்தி கேட்டீங்கன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் அப்படின்னு தான் மோடி அவர்கள் சொல்றாரு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா லாக்டவுன் போடலாம் இல்லையா எல்லாரும், சோ வீட்டுல இருக்கிற சுச்சுவேஷன் கூட வரலாம். அதைத்தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. சோ மோடி அவர்களே பார்லிமெண்ட்ல இப்படி ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா பொதுமக்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான திங்ஸை வாங்கி வச்சிருங்க, சிலிண்டர் தீர போதும்னா சிலிண்டர் வாங்கி வச்சிருங்க, மறக்காம வண்டியில பெட்ரோல் டீசல் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிருங்க, யூஸ் ஆகலாம். ஸோ இது இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் வேற சண்டைக்கு ஒரு 5 நாள் லீவ் விட்டுருக்காரு. அண்ட் அது இல்லாமல் இன்டர்நெட் கனெக்ஷன் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரப்போதா பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரெடியா இருப்போம், எல்லாத்தையும் எதிர்கொள்வோம், அவ்வளவுதான்.